மாணிக்கம் தங்கமயில போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. தங்கமயில கண்ணுல நீர் ததும்ப தயங்கி தயங்கி நடந்து வராங்க. உள்ள வந்து சுத்தி முத்தி பார்த்து சரவணனை பார்த்துட்டு, என்ன மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இத பார்த்த சரவணன், துரோகி துரோகி, பச்சை துரோகி அப்படின்னு மனசுக்குள்ளே முணுமுணுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் தங்கமயில பார்த்து, ஏமா இப்ப உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? தங்கமயில அழுதுகிட்டே தலையாட்டுறாங்க. பாக்கியம் மாணிக்கத்தை பார்த்து, என்னையா எல்லாமே மயில் கிட்ட சொல்லிதானே கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சைகையாலே கேக்குறாங்க. மாணிக்கமும், ஆமா பாக்கியம், அதெல்லாம் நான் சரியா சொல்லி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. பாக்கியம் தங்கமயில் கிட்ட, தங்கமயிலு பாத்தியா இந்த 80 பவுன் தங்க நகையும் எப்படி இருக்குன்னு பாத்தியா? இந்த அநியாயத்தை நீயே பாரு. உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்ட உன்னை இப்படி சீரழிய வச்சுட்டாங்களே. எல்லாரும் பணத்துக்காகவும் நகைக்காகவும் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஏற்கனவே பாக்கியம் மேல சந்தேகமாவே இருக்கு. பாக்கியம் இப்ப சொல்றதும் பொய்யாத்தான் இருக்கும். அந்த பாண்டியன் குடும்பத்தை பார்த்தா அந்த அளவுக்கு மோசமா தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற இன்ஸ்பெக்டர் தங்கமயில தவிர்த்து 2 குடும்பத்து ஆளுங்களும் ரூமை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் குடும்பம் எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. பாக்கியத்துக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. எதுக்கு மேடம் எங்களை வெளியில போய் சொல்றீங்க? நாங்க இங்கே இருக்கோம். என் பொண்ணு பாவம் பயந்து போயிருக்கா. ஏற்கனவே உடம்புக்கு வேற முடியல. அவங்க படுத்தின கொடுமையில இருந்து அவ இன்னும் மீண்டே வரல மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தை ஒரு முறைச்சு பாக்குறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லி, கான்ஸ்டபிள் இவங்கள வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது தங்கமயிலு, மேடம் இல்ல மேடம், அம்மாவும் இங்கே இருக்கட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. சரின்னு இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் ஒரு ஓரத்துல அமைதியா இருக்கணும், வாயவே திறக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் தங்கமயில்கிட்ட கேக்குறாங்க, சொல்லுமா உன் கல்யாணத்துல எவ்வளவு நகை போட்டீங்க அப்படின்னு. பாக்கியம் முந்திக்கிட்டு பேச வரும்போது தங்கமயிலு, மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, நீ பேசாம இரு, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு. பாக்கியம் மனசுக்குள்ளே, மயிலு நீ கெட்டிக்காரி மயிலு, அம்மா உன் நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு இருக்க கடைசி வாய்ப்பு இந்த நகை விவகாரம் தான். பார்த்து தங்கமயிலு, பார்த்து சுதானமா பேசிக்கோ, அம்மா சொன்ன மாதிரி பேசு மயிலு அப்படின்னு கண்ணை காமிக்கிறாங்க பாக்கியம். தங்கமயிலு இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்போ வளவளன்னு கதை பேசாம நேரா விஷயத்துக்கு வராங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம், பாண்டியன் மாமா வீட்டுல எங்க கிட்ட எதுவுமே கேட்கல. பாண்டியன் மாமா சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க வீட்டுல இருந்து அவங்க பணமும் நகையும் எதுவுமே கேட்கல. ஆனா எங்க அம்மா தான் என் மேல இருக்க பாசத்துல எனக்கு நகை போட்டு விட்டாங்க. 80 பவுன் நகை போடுறோம்னு சொல்லி எனக்கு நகை போட்டு விட்டாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லும் போது இத கேக்குற பாக்கியத்துக்கு குளுகுலுன்னு இருக்கு. ஆனா வெளியில நிக்கிற பாண்டியன் குடும்பம் இத கேட்டு அதிர்ந்து போயிடுறாங்க. அடி பாவி, அநியாயமா இப்படி பொய் சொல்றாளே. இப்ப பாக்கியம், பாத்தீங்களா மேடம், என் மக சொல்றது உண்மைதான். 80 பவுன் நகை போட்டு ஊர் மெச்ச கட்டி கொடுத்தேன் நானு. இப்ப தங்கமயிலு, அம்மா நீ வாய மூடுறியா அப்படின்னு ஓங்கி சத்தம் போடுறாங்க. மேடம் எங்க அம்மா சொல்றது உண்மைதான், 80 பவுன் நகை தான் போட்டோம், 80 பவுன் தங்க நகை தான் போட்டோம். ஆனா எல்லா நகையும் எப்படி கருத்து போச்சுன்னு தெரியல மேடம். மீனா எதுக்கு இப்படி மாத்தி பேசுதுன்னு தெரியல மேடம். தங்கமயிலு இந்த தடவையும் தான் மூளைய கழட்டி கீழே போட்டுட்டு பாக்கியம் பேச்ச கேட்டுட்டு பாண்டியன் குடும்பத்து மேல அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்காங்க. சரவணனுக்கு இதை கேட்டவன தலைக்கு மேல கோவம் ஏறுது. பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள போறேன் அப்படின்னு போகும்போது பாண்டியன் சரவணன் கைய புடிச்சு தடுத்து நிறுத்துறாரு. சரவணன் வேண்டாம்டா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சரவணா. அப்பா எப்படிப்பா உங்களால இப்பவும் பொறுமையா பேச முடியுது? என்னென்ன பழிய போட்டிருக்கா? அதான் நான் சொல்றேன் இல்லடா, செத்தன நீ அமைதியா இருறா அப்படின்னு பாண்டியன் சரவணனை கட்டுப்படுத்துறாரு. இன்ஸ்பெக்டர் இப்ப பாண்டியன் குடும்பத்தை உள்ள கூப்பிடுறாங்க. பாண்டியன் சார், தங்கமயிலு இப்ப தெளிவா வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க. தப்பு பூராமே உங்க மேலதான் இருக்கு. அவங்க போட்டது 80 பவுன் தங்க நகை தான். அத நீங்க மாத்தி 8 பவுன் தங்க நகையை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை பூரா கவரிங்கா மாத்தி இருக்கீங்க. மீனா சொல்றாங்க, மேடம் இவங்க சொல்றது சுத்த பொய் மேடம், அபாண்டமா போய் பேசுறாங்க. எங்க மாமா கருத்து போன நகையை இப்படி மாத்தி வச்சுட்டு எப்படி மேடம் தைரியமா இங்க எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு. இங்க பாருங்க மீனா, நாங்க சாட்சிகளோட அடிப்படையில தான் விசாரிக்க முடியும். அனுதாபத்தையோ மனசாட்சியவோ பார்க்க முடியாது. நீங்க தானே சொன்னீங்க தங்கமயில் கிட்ட கேட்க சொல்லி. இப்ப அவங்களே சொல்லிட்டாங்களே, இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ பாண்டியனுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது பாக்கியம் மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுறாங்க அப்படின்னு. இந்த தங்கமயிலும் சுய புத்தி இல்லாம பிரச்சனையோட வீரியம் புரியாம அவங்க அம்மா சொல் பேச்சுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் மேடம், இப்ப நாங்க என்ன பண்ணணும் மேடம்? இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தை பாக்குறாங்க. பாக்கியம் சொல்றாங்க, மேடம் நான் இவ்வளவு தூரம் போராடுறது என் பொண்ணுக்காக தான் மேடம். அவங்க என் மகளுக்கு எம்புட்டோ கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க. நாங்க போட்ட எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிடுறோம். இந்த தங்க நகை பிரச்சனையை நாங்க விட்டு கொடுத்துறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் மேடம், என் மகளை அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ வழி செய்யுங்க. அவரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு, அத வாபஸ் வாங்க சொல்லுங்க. அது போக அந்த வீடு வேணாம் மேடம்,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி கொடுத்தன வைக்க சொல்லுங்க. கடைய மாப்பிள்ளை பேருக்கு மாத்தி எழுதி வைக்க சொல்லுங்க. அம்பிட்டுதான் மேடம், வேற எதுவுமே வேணாம். எல்லாமே அவங்க 2 பேரும் நல்லா வாழ்றதுக்கு தான் மேடம். நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன். அந்த 80 பவுன் நகை கூட போனா போயிட்டு போகுது மேடம். என் மகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. இத கேக்குற சரவணனுக்கு பொசு பொசுன்னு கோவம் பொத்துக்கிட்டு வருது. மறுபடியும் பாண்டியன் சரவணனோட கைய பிடிச்சு தடுத்து நிறுத்துறாரு. பாண்டியன் தங்கமயில பாக்குறாரு. தங்கமயிலு கண்ணுல கண்ணீர் ததும்ப ஏக்கத்தோட பாண்டியனை அப்படியே பாக்குறாங்க. இப்போ பாண்டியன் சொல்றாரு, சரிங்க மேடம், அதான் அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, ஆனா நான் என் மனசுல இருக்கத சொல்லிடுறேன் மேடம். இம்புட்டு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இது சரிப்பட்டு வராது மேடம். இவங்க எங்க மேல போட்டிருக்க கேஸ நாங்க கோர்ட்ல வச்சே பாத்துக்கிறோம். அவங்க எந்த கேஸையும் வாபஸ் வாங்க வேண்டாம். இப்ப என்ன, இந்த 80 பவுன் நகை போட்டிருக்காங்க அம்புட்டு தானே? சரி, அவங்க சொன்னது மாதிரியே 80 பவுன் நகை போட்டிருக்காங்கன்னே வச்சுக்கலாம். அத பூரா நான் திரும்ப கொடுத்துறேன். என் சொத்து பூரா வித்தாவது, என் தலைய அடமானம் வச்சாவது 80 பவுன் நகைய நான் திரும்ப கொடுத்துறேன் மேடம். ஆனா இந்த தங்கமயில என் பொண்ணாதான் பார்த்தேன் மேடம். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு பொண்ணை பெத்து வளர்க்கறது எம்பிட்டு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் தங்கமயிலுக்கு நாங்க ஒரு குறையும் கொடுத்ததில்ல. என் பொண்ணு அரசிக்கு கொடுக்கற அதே மரியாதையும் உரிமையும் தங்கமயிலுக்கும் நான் கொடுத்திருந்தேன். அதுக்கு பலனா நல்லா திருப்பி செஞ்சிருச்சு தங்கமயிலு. இந்த பாடம் எனக்கு போதும் மேடம். இந்த பொய்யையும் பழியையும் போடுற தங்கமயிலு இனிமே எங்க வீட்டுக்கு வேண்டவே வேணாம். என் பையன் டைவர்ஸ் நோட்டீஸ வாபஸ் வாங்க மாட்டான். இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனேயே தங்கமயிலோட தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. சரவணன் அழுதுகிட்டே பாண்டியனை கட்டி பிடிக்கிறாரு. பாக்கியம் மனசுக்குள்ளேயே, யோ போயா போ, அதான் 80 பவுன் நகை கிடைக்கும்ல, பவுனுக்கு 1 லட்சம் வச்சாலும் 80 லட்சம், அத வச்சு என் பொண்ண ராணி மாதிரி வாழ வைப்பையா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க பாக்கியம். இப்போ தங்கமயில் உணர்ச்சி வசப்பட்டு அழுது கதறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? நீ தானம்மா சொன்ன இப்படி பொய் கேஸ் போட்டா கேஸ வாபஸ் வாங்கிட்டு என்ன அவங்க கூட கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லி. என்னம்மா கேஸ் போட்டோம், அதையும் அவங்க நடத்திக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ 80 பவுன் நகையும் திருப்பி தரேன்னு சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு தங்கமயில் அழுகும்போது, ஐயோ சும்மா இரு தங்கமயில், சும்மா இரு. 80 பவுன் தங்க நகை கிடைக்குது. இன்னைக்கு விலைக்கு 80 லட்சம் ரூபாய் கிடைக்கும். உன்னை நான் ராணி மாதிரி வாழ வைக்கிறேன். வேற யாரையாவது பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது, மா சும்மா இருமா, நான் சரவண மாமா கூட தான் வாழ்வேன். நீ அவங்க மேல பொய் கேஸ் போட்ட, வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்த. நாம நகையே போடல, 8 பவுன் தான் தங்க நகை போட்ட. இப்போ அவங்க பதிலுக்கு 80 பவுன் தங்க நகை தரேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்க குடும்பம் எங்க கிடைக்கும்? நான் என் சரவண மாமா கூட தான் வாழ்வேன். நீ சொல்ற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டு கேட்டு என் வாழ்க்கையே வீணா போனது போதும். நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் கத்துறாங்க. போலீஸுக்கு தங்கமயில் அழுகும் போது எல்லா உண்மையையும் உளறிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க, இரு இப்ப என்ன சொன்ன? பொய் கேஸ் கொடுத்தோம், 8 பவுன் தங்க நகை தான் போட்டோம், ஆனா அவங்க 80 பவுன் தர்றேன்னு சொல்றாங்க. ஏமா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குமா? இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு பாண்டியன் சார் குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு. உன்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகளை வாக்கு மூலமா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க. பாக்கிய உடனே, ஐயோ இல்ல மேடம், இந்த பிள்ளை ஏதோ தெரியாம உளருது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஏமா பாக்கியம், வாய மூடு. நீ என்னென்ன திருகுதாளம் பண்ணிட்ட? நல்ல குடும்பத்தை இப்படி அலக்கழிச்சு கஷ்டப்படுத்திட்டேல. பாண்டியன் குடும்பத்தை இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கிறேன். நீங்க தாராளமா வெளியில போலாம் சார். இந்த பாக்கியத்தை தூக்கி லாக்அப்ல போடுங்க. பொய் கேஸ் கொடுத்து எங்களையும் பாண்டியன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்னு தங்கமயிலு பாக்கியம் மாணிக்கத்தையும் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.